சீர்காழி தொகுதியிலன்னு நினைக்கிறேன். தாவேகா ஊழியர் திரு கோபி அவர்கள் கண்காணிப்பு கேமரா 1/2 மணி நேரம் காணோம். அதாவது அந்த ஃபுட்டேஜ் 1/2 மணி நேரம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உள்ள வந்துச்சு. அத செக் பண்ணி பார்க்க போனாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஆனா எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனைய கேட்கும்போது எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குறாங்க. இது எந்த வகையில நியாயம்? அப்படிங்கிற மாரி 2 தரப்புல அவர் பேசினாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜ் காணாம போயிடுச்சுங்கிற ஒரு குற்றத்த எடுத்து முன்னெடுத்து வச்சாரு. சரி, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சுட்டு ஆ. பெரிய கட்சியா சொல்லுவோம். திமுக, ம். அதிமுக, நாம் தமிழர், அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சியும். ம். எந்த கட்சிக்காரங்களாவது எங்கள் ஓட்டுப்பட்டியை காணும், எங்கள் அப்பத்தாவை காணும், அப்பளக்கட்டை காணும் எவனாவது சொன்னானா? இல்ல. விஜய் கட்சி மட்டும் சொல்லிட்டு தோற்று போகணுன்னு அற்ற தோல்வி ஆகிடும். ஓட்டை திருப்பிட்டாங்க. அது படம் ஒன்று கேடி பில்லா கிள்ளாடிடுங்க. அதை போட்டு மீம்ஸ் போடுறாங்க. ஏன்டா ஒத்த ஓட்டு வாங்கி 14 ஓட்டு வாங்கிவிட்டு பொட்டுப்பட்டு திக்கிறப்பறான், ஓட்டுப்பட்டு திக்கிறப்பறான்னு விடிய காவ வச்சிங்க பாருங்கடா. சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்கும். நம்ம பசங்க மீம்ஸ் கேரக்டர் போய் இறங்கி அடிக்கிறாங்க. விஜய் புசியாக இருந்து ஆதவ் எல்லாம் நிற்கிற மாதிரி வச்சு இது காலையில் மீம்ஸ் பார்த்தது. ஓகே. எந்த கட்சிக்காரனாவது அழுகுறாங்களா? புரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் என்ன இருந்ததுன்னு. உங்கள் வீட்டில் சோத்துக்காக வழியணும், உங்கள்கிட்ட சோத்து பண்ணைக்காரன்னு நீங்கள் சொல்கிறீங்க.